சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெற்ற துள்ளி ஆடிக்கிட்டு திண்டக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு பாரோமையா. பம்பையிலே குளித்துவிட்டு பாவங்களை தொலைத்துவிட்டு பம்பையிலே குளித்துவிட்டு பாவங்களை தொலைத்துவிட்டு பக்தியுடன் உனக்கான பாரோமையா பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் 10/1/2000 இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஆசாரத்தினராக நாங்கள் வீடுகளிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தனை ஏற்றி சாம்பிராணி தீபமிட்டு தீபங்களை ஏற்றி மலர்கள் பறித்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுது அந்த இல்லங்களிலே லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மியுடைய அருள் நிறைந்திருக்குமா. அருகிலே உள்ள ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்கின்ற பொழுதும் அந்த தெய்வீகத்தினுடைய சிறப்பு நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையக்கூடியது. இன்றைய தினம் சபரிமலை சாஸ்தாபுரத்திலே மாலை அணிந்து மலை யாத்திரை சென்றுள்ள சுவாமிமார்கள் அங்கே காடு மலையெல்லாம் கடந்து மலை யாத்திரைக்கு வருகின்ற பொழுது நீலிமலை ஏற்றம் ஏறுவதற்கு முன்பு பம்பா நதியிலே தீர்த்தமாடுவது. இந்த பம்பையிலே தீர்த்தமாடினால் பாவங்கள் தீர்ந்துருமா. அந்த பம்பா நதியிலே தீர்த்தமாடி நீலிமலை ஏற்றம் ஏறுவார்கள். அவ்வாறு ஏறுகின்ற பொழுது அந்த நீலிமலையும் இந்த 5 மலைகளிலே ஒன்று கடுமையான கஷ்டத்தை கொடுக்கின்ற மலை. நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார். தேகபலந்தா பாதபலந்தா தேகபலந்தா என்றால் அவர்தன் தேகத்தை தந்திடுவார். பாதபலந்தா என்றால் அவர்தன் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. 18 படி மீது ஏறிடுவார். பகவானை கெதி என்று சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இவ்வாறு பக்திமயமாக சாஸ்தாபுரத்து சாமிமார்களும் ஏனைய லட்ச மக்கள் பல தேசங்களிலிருந்து பல வெளிநாடுகளிலிருந்து வந்த அடியார்கள் எல்லாம் இருமுடி சுமந்து நீலிமலை ஏறி அங்கே சரங்குத்தி சபரிபீடம் சரங்குத்தி தாண்டி 18 படிகளை அடைந்து 18ஆம் படியேறி ஐயனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்கின்ற ஒரு சிறப்பு. அந்த இருமுடியிலே கொண்டு செல்லுகின்ற நெய் தேங்காய், அந்த நெய் தேங்காயை உடைத்து நெய்யை ஒரு பாத்திரத்திலே விட்டு ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்கின்றது. ஐயப்பன் நெய்யபிஷேக பிரியன். அவ்வாறு இந்த தரிசனம் செய்கின்றதாகிய
சிறந்த இந்த நாளிலே சபரிமலையிலே இருந்து ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே இருந்து உலக மக்கள் எல்லோரும் சிவமாக வாழ வேண்டும். இந்த டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள், இந்த டான் குழுமத்தினர்கள், நேயர்கள் அனைவருக்கும் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, ஜோதிஸ்வரூபனே சரணமையப்பா, சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விரும்பினால் உன்னால் முடியும் என்ற ஒரு கூற்று இருக்கின்றது. இஃப் தேர் இஸ் a will, there is a way என்று சொல்லுவார்கள். எங்களால் விரும்பினால் வழி பிறக்கும். பல தடவைகளிலே நாங்கள் விரும்புவதில்லை, பல தடவைகளிலே நாங்கள் நம்புவதில்லை. அதனால் எங்களால் ஒரு விடயத்தை செய்ய முடியாமல் போகலாம். இயேசுவை அணுகுகின்ற ஒரு தொழுநோயாளி என்பது சொல்லுகின்ற பொழுது, அந்த நோய் ஒருவரை பிடித்து விட்டால் அவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விடுகின்றது. அது மட்டுமல்ல, சமுதாயத்திலே இருந்து அவர் ஒதுக்கி வைக்கப்படுகின்றார். இந்த நோயிலே இருந்து குணமாக்குவதற்கான வழிகள் எதுவுமே பிறப்பதில்லை. ஆனால் ஒரு தொழுநோயாளி இயேசுவை காணுகின்ற பொழுது, நீர் விரும்பினால் உம்மால் முடியும் என்று சொல்லுகின்றார். இயேசு விரும்பினால் உம்மால் முடியும், அவரால் முடியும் என்று சொல்லுகின்றார். இது அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த இறை நம்பிக்கையை காட்டுகின்றது. ஏனென்றால் கடவுளால் முடியும், ஆனால் அவர் விரும்ப வேண்டும் என்று. நிச்சயமாக முடியும் என்று நம்புகின்ற அந்த கடவுள் அவர் விரும்புவார். இது ஒரு படி எங்களுடைய நம்பிக்கை வாழ்வை அதிகரிக்கின்றது. கடவுள் என்னை உண்மையாகவே அன்பு செய்கின்றார் என்று நான் முதலில் நம்ப வேண்டும். கடவுள் அவர் விரும்பினால் எனக்கு செய்ய முடியும் என்று நான் நம்புகின்ற பொழுது, அந்த இயேசுவினுடைய வாழ்வு, அவருடைய வல்லமை, அவருடைய சக்தி, அவருடைய திறமை எங்களை தொடுகின்றது. தன்னுடைய வாழ்வில் இடைச்சம் இல்லை என்று அவநம்பிக்கை கொண்ட இந்த தொழுநோயாளி இயேசுவை காணுகின்ற பொழுது, இந்த இயேசு தன்னை அன்பு செய்கின்றார், அவர் விரும்புகின்றார், அதனால் அவர் என்னுடைய இந்த துன்பத்திலே இருந்து எனக்கு விடுதலை தர முடியும் என்று நம்புகின்றார். இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டம் என்பது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கை கொள்ளக்கூடிய சில யுக்திகள் இருக்கின்றன, ஆற்றல்கள் இருக்கின்றன, வழிமுறைகள் இருக்கின்றன. இங்கு அடிப்படையிலே நாங்கள் நன்மையை, நல்லதை, விடுதலையை விரும்ப வேண்டும், ஆசிக்க வேண்டும். சொல்வார்கள், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கனவுகள் காண வேண்டும் என்று. வெறுமனே நாங்கள் ஒரு பகற்கனவாக அல்லது எங்களை நாங்கள் ஏதோ ஆகாயத்துக்கு மேலாக கொண்டு சென்று எங்களுடைய எண்ணங்களிலே நாங்கள் மகிழ்ச்சி காண்பதற்காக அல்ல, நல்லவை இடம்பெற வேண்டும் என்று நான் விரும்ப வேண்டும். சிலருடைய மனங்களிலே எப்பொழுதுமே ஒரு அங்கலாய்ப்பும், ஒரு எதிர்மறையான எண்ணமும், எதிர்மறையான உணர்வுகளும், ஒன்றுமே நடக்காது என்று வாழ்க்கையை பூச்சியமாக பார்க்கின்ற அந்த மனநிலையிலே மாற்றங்கள் எழுந்தால்தான் அவருடைய வாழ்வும் ஒரு புதிய விடியலை காண முடியும். இருள் இருக்கின்றது என்பதனாலே இந்த இருள் நிரந்தரம் அல்ல என்று நாங்கள் நம்ப வேண்டும். இந்த இருளை போக்குவதற்கு சூரியனுடைய உதயம் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதனாலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை எந்த ரீதியாக அவநம்பிக்கைப்படுகின்றோம், வாழ்க்கையிலே நாங்கள் கவலைப்படுகின்றோம்,
இனிமேல் எங்களுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி எங்களுடைய வாழ்வினுடைய எதிர்காலம் அது ஒரு பூச்சியமாகி விட்டது, இனிமேல் எனக்கு எதிர்காலம் இல்லை என்று நாங்கள் நம்பினால் எங்களுடைய வாழ்வு சில வேளைகளிலே அப்படி ஒரு அழிவின் பாதைக்கு இட்டு செல்ல முடியும். அதனால் நாங்கள் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற மக்கள் கிறிஸ்துவனுடைய வல்லமையிலே நம்பிக்கை கொள்ளுவோம். நீண்ட காலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை, எப்படி இனி ஒரு சந்தர்ப்பம் பிறக்குமா என்று சந்தேகம் கொள்ளுகின்ற நாங்கள் எல்லாரும் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையிலே நம்பிக்கை கொள்ளுவோம். இந்த நாள் பூராக நாங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவிலே எங்களுடைய வல்லமையிலே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஆழப்படுத்தி மீண்டும் மீண்டும் உம்மால் முடியும், நீர் விரும்பினால் கூடும், நீர் விரும்பினால் இதை செய்ய முடியும் என்று ஆண்டவரிடம் இறந்து மன்றாடுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்த போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன்,
ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையிட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.